என்னத்த செய்யாளுவளோ தெரியல. எந்திக்கவும் முண்டுங்காளுவ காலங்காத்தாலே, ஒரு வேலையும் செய்ய முண்டுங்காளுவ. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு நேராச்சுன்னு அழா பறக்காளுவ. 4-5 மணிக்கே எந்திரிச்சு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு. இவ்வளோ பள்ளிக்கூடத்துக்கு போறவளோ இல்ல நான் போறேனான்னு தான் தெரிய மாட்டுக்கு. என்னமோ நான் இவளுக்கு சோத்த கட்டி வைக்க நேரம் ஆன மாதிரி என்கிட்ட எரிச்சப்பட்டு போறாளுவ. எந்திக்கிறது 7 மணி 8 மணிக்கு. வேற அரை மணி நேரத்துல குளிக்காமையும் ஒரு காக்கா குளியில போட்டு கிளம்புவாளுவ. அடிப்படி சண்டை வேற இதுல துணிமணிக்கு. அவ எனக்கு முன்னாடி குளிக்க போயிட்டா, இவ எனக்கு முன்னாடி குளிக்க போயிட்டா, நான் தான் போவேன் நீ தான் போவேன். அதுக்கு ஒரு வாடு சண்டை. காலையிலே வீடே போர்க்களமா தான் இருக்கு. அம்மா என் போனை பத்தியா? உன் போன நான் எங்களா பார்த்தேன். அதை 24 மணி நேரமா கூடயே தானே வச்சுக்கிட்டு திருவிய ரெண்டாரா. அப்புறம் என்னத்துக்கு போன என்கிட்ட கேட்க? எங்கன்னு தெரியலாமா. காலையில தான் எடுத்தேன், அதுக்கப்புறம் எங்க வச்சேன்னு மறந்துட்டேன். ஒரு போன் அடிச்சுன்னா சத்தம் கேட்கும்ல, எங்க வச்சேன்னு பார்த்து எடுத்துக்கிறியே. உனக்கு பள்ளியோடத்துக்கு நேரம் அவளியாக்கா. இப்ப எனக்கு போன தேடிட்டு கிடக்கா. போன கடந்துட்டு போகுது. சோத்த கட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு கிளம்புங்க, நேரம் ஆகுது, வேணும் போயிட போகுது. இவன் போன் இல்லாமலாம் போக முடியாதுமா. இப்ப போன்ல தான் நாங்க எல்லாம் நோட் பண்றோம். தயவு செய்து எனக்கு போன் வேணும். போன் அடினா சந்தியாலாம் அடிக்க மாட்டா, நீ அடிக்க மாட்டேங்க. இப்ப நீ என்ன என்கிட்ட அடிப்பட போற பேரு? வேற ஒண்ணும் இல்ல, போன் அடிக்கவலாம் இல்ல. போன் இல்லன்னா குமரி பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். இந்த போன் அடிக்க போ, எங்க இருக்குன்னு பாரு. ஹலோ சொல்லி போன் அடிக்குது. ஹலோ சொல்லுங்க, போன் அடிக்குது. ஏமா உள்ளதான் போன் அடிக்க சத்தம் கேக்கு. இரு போய் பாக்கேன். இல்ல அது என்னலாம் பாட்டு ரிங்கிட்ட ஒண்ணு ஒரு படியா போன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டக்கு. அட போம்மா, நானாவது பரவாயில்ல, இந்த ரிங்டோன் வச்சிருக்கேன். உன் மூத்தவா சந்தியால பாரு. மாமா எங்க இருக்கீங்க, போன் அடிக்கி அப்படின்னு சொல்லி அவ ரிங்டோன் வச்சிருப்பா. அதுக்கு நானே தேவலாம். இரு நான் எங்க இருக்குன்னு போய் பாக்கேன். டிவி ஸ்டாண்டு கிட்ட தான் சத்தம் கேக்கு. ஆளும் துணியும் பேரு. ஆளும் நாளுக்கு நாள் தியாஞ்சிக்கிட்டுல போறா ஓனாங்கனாங்க. ஒரு பாவடை தாவணி கட்டுனா எப்படி இருக்க புள்ள அம்சமா. இதுவெல்லாம் துணியெல்லாம் கட்டிட்டு போது காலேஜுக்கு. ஏமா பாட்டெல்லாம் தண்ணிலாம் ஊத்திட்டியா? ஆமா தண்ணி எல்லாம் அடைச்சிட்டேன். ஆமா சாப்பிடலையா? வேண்டாமா, நேரம் ஆயிருச்சுல, இனிமே கிளம்புறேன். இப்படி சாப்பிடாம வயிற்ற பட்டினி போட்டுக்கிட்டு போங்க. காலையிலே உங்களுக்காண்டி மனக்கட்டி எல்லாம் பார்த்து செஞ்சு வைக்கல. ஏமா நேரம் ஆயிருச்சுமா. இதுக்கு மேலலாம் இங்க வீட்டுல இருந்தானா பஸ் எங்களை விட்டுட்டு போயிடும். அதான் பஸ் போயிருச்சே. இப்ப என்ன சொல்றீங்க, பஸ் போயிருச்சா? ஆமா, இப்பதான் காலேஜ் பஸ் போகுது. நீங்களும் அப்போ உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ போச்சு இனிமே என்ன நீ காலேஜுக்கு போறது? நான் ரெடிப்பா, போன் கிடைச்சிருச்சு. அண்டா பஸ் போயிருச்சா? இனிமே எதுல போவீங்க? போங்க இனிமே வீட்டுக்குள்ள. என்னது பஸ் போயிருச்சா? அதுக்குள்ளயா? ஆமா, இப்பதான் போகுது. அந்த டீ கடை பக்கமா திரும்பி நான் நம்ம வீட்டு பிள்ளைகள் யாருமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2 பேரையும் காணோம். சரி அப்போ போல பிள்ளைகள் தூங்கிருச்சு வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாரேன். வேற எந்திக்கணும்ல, எவ்வளவு நேரம் தூங்குவாளுவ? சிவராத்திரிக்கு முழிக்காண்டா போய் தூங்குங்களான்னு சொன்னா கேட்கணும்ல. விடிய கடந்தாளுவ. அது தூக்கம் இடையிலே நின்றுகிட்டு அப்பப்ப இப்படிதான் எக்ஸ்ட்ரா தூக்கம் வரும். வேற அது ஒழுங்கா தூங்கினமே இருக்காது. இப்படிதான் லேட்டா எந்திக்கணும். நம்ம கண் அழுத்துட்டு கூட கொஞ்ச நேரம் கண்ணை முடிட்டு கடந்தா நேரம் ஆகி போச்சு. கிளம்பிடலான்னு பார்த்தா லேட் ஆயிட்டு. இப்ப என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேளுங்க. நானா லேட்டா எந்திரிச்சேன். உங்களுக்கு சோறு கறியெல்லாம் நான் 4-5 மணிக்கே எந்திரிச்சு எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. உங்களுக்கு அப்பயும் காலையில தின்னுட்டு போறதுக்கு நேரம் கிடைக்காண்டங்கு. சரி லட்சுமி, பிள்ளைல சத்தம் போடாத. சரி சுவாறு எல்லாம் எடுத்துக்கிட்டியல, வாங்க வேணா வண்டியில கொண்டு போய் விடிய. ஆமாப்பா, உடம்புட்டில கொண்டு போயாவது விட்டுருங்கப்பா. இந்த பஸ் அங்கன சுத்தி வரதுக்குள்ள நாங்க அங்கன போய் கூட ஏறிடுவோம். அது மற்ற ஊருக்குள்ளெல்லாம் போய் பிள்ளைகளை ஏற்றிட்டு வரதுக்குள்ள நாங்கள் அங்கே போயிட்டோம்னா அந்த வழியில மறைச்சு கூட ஏறிக்கிடுவோம். சரி அப்போ பையன் எடுங்க போவோம். இப்போ 2 பேரும் சோற வாயிலி போட்டு போங்களா? ஏம்மா சும்மா இருமா, நீ வேற சோறெல்லாம் ஒன்றும் வேண்டாம். டிஃபன் பாக்ஸில் இருக்க சாப்பாட்டையும் தண்ணியும் மட்டும் எடுத்துக்கிறோம். என்னனையும் போங்க, நான் சொல்லியாச்சு. இப்போ சோனி தள்ளிக்க, நான் என் பாட்டில் தண்ணியும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். தூர வயது ஏன் இது ஸ்டைலு சோறு எவ்வளாண்டு டப்பா பேரு கூட ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ்ல 2 கேரியர்ல வச்சு தாரேன்னா கேட்கணும்ல. ஸ்டைலு சோறு தின்னுக்கிட்டு திரியாளுவ. இப்படி தின்னா எங்க உடம்புல ஏறும்? வேற நாளுக்கு நாள் தேஞ்சுக்கிட்டு எலும்பி கிடங்க போக வேண்டியதுதான். என்ன எடுத்துக்கிட்டீங்களா? சரிம்மா போயிட்டாரோம். சரி பார்த்து போயிட்டாங்க. சரி வெளியே போய் நில்லுங்க, நான் தான் சாவி எடுத்துட்டு வரேன். சரிப்பா. போன் மட்டும் இவ்வளவுக்கு எடுக்கிறதுக்கு மறக்காது. எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவாளுவ பத்திரமா. எம்மா போயிட்டாரம்பா. பார்த்து கவனமா போயிட்டாங்க. காப்பி ஆடி போச்சு. இவரோட திட்டி நம்ம தொண்டை தண்ணி தான் கிடந்து காயுது. லட்சுமி சாவிய பாத்தியா? கூறு கட்ட மனுஷன் ஒரு பக்கம், நம்மள நிம்மதியா ஒரு டம்ளர் காப்பியை குடிக்க விட மாட்டானுவேன். இருங்க நான் தான் வாரேன். எல்லாத்தையும் நான் தான் எடுத்துறணும். கண்ணுக்கு முன்னாடி அதுலதான் இருக்கும். அப்பயும் இதுகளுக்கு கண்ணு தெரியாது. கண்ணை பெடரியில வச்சுட்டு தான் தேடுங்களோ அவ்வளோ என்னமோ தெரியல.
புள்ள கேட்டாக என் முக்கழக பத்து பத்து முக்கையும் கோட்டையில கேட்டாக கோவமுள்ள பொண்ணு என்ன கோவையில கேட்டாக பாசமுள்ள பொண்ணு என்ன பரமகுடியில கேட்டாக இத்தனை பேரு சுத்தி வளைச்சோம் உத்தம ராசா உங்களை தானே நம்பி வந்தேன். கழுதைக்கு கொழுப்ப பத்தியா இந்த நாயை ஒரு ஊர்லயும் பொண்ணு கேட்டிருக்கேன்டா. என் கரகம் இது கிட்ட போய் மாட்டிக்கிட்டா என் மோவன். இதை கட்டிக்கிட்டு வந்து நேரத்துல இருந்து என் மோவனுக்கு ஒன்றும் வழங்கல, இந்த வீடை வழங்கல. காலையில எந்திரிச்சு பொம்பளையா உடக்கமா வீட்டுல ஒரு வேலையை பார்ப்பான்னு எதுவும் கிடையாது. சேரை கொண்டு நடுத்தருவுல போட்டுக்கிட்டு பல்லு விளக்கியா பாரு பொம்பளை. தெருவு துத்தி தொளிப்போம் ஒரு கோலத்தை போடுவான்னு இல்லாம இங்கன்னு உட்கார்ந்துக்கிட்டு துப்பி துப்பி தெருவை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவகிட்ட ஒன்றும் கேட்கையும் ஆகாது. மோரையில் அந்த ஆளை ஒரு பக்கெட்டு தனியும் ஊத்திரலாமானதா இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம என்னத்தையாவது ஒண்ணு பண்ண போவ, இவ எதையாவது ஒண்ணு நமக்கு பண்ணி வச்சிருவா. ஏழ்ற என்ன வெளியே தண்ணி தெளிக்க வந்தியல? இல்லல, சாமி கும்பிட வந்தேன். சரி சரி, சீக்கிரம் கும்பிட்டுட்டு போங்க. பரவாயில்லையே, என் மாமியார் என்னைய சாமியா நினைச்சு கும்பிட வந்திருக்க. கும்பிடுங்க கும்பிடுங்க, சீக்கிரம் கும்பிடுங்க. வாயில நல்லா வந்துடும். அந்த சேர் எடுத்துக்கிட்டு உள்ள போலாம். ஓ, அப்ப நம்மள கும்பிட வரலையா? இருங்க, தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுறேன். பல்லு விலைக்கு துப்பதுக்கு இடம் இல்லாம தெருவுல முத்தத்துல உட்கார்ந்துக்கிட்டு துப்பியல்ல பொம்பளை. அது மண்ணதானத்தே, அது காஞ்சிரும். தண்ணி தெளிச்சு விடுங்க, கரைஞ்சிரும். அந்த சேரை உள்ள தூக்கிட்டு போயிருங்க. இதுக்கு சொல் புத்தியும் கிடையாது, சே புத்தியும் கிடையாது. சோம்பேறி கழுத. நமக்கு என்ன வந்துச்சு? என்னனையும் போறாவ. பாஸ், இனிமே பயப்பட வேண்டாம் பாஸ். இனிமே ஆடு மாடு எங்கேயும் போவாது. நம்ம கண்ணு முன்னாடி தான் சுத்திக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம பாட்டுக்கு நிம்மதியா சாப்பிடலாம். என்ன பாஸ், என்னாச்சு? கொதிக்க எண்ணெயில போட்ட முட்டை போண்டா கணங்க மூஞ்ச கோவமா வச்சிருக்கியே. டேய், கிண்டல் பண்ற வேலையெல்லாம் நிப்பாட்டு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டியே? என்ன மாதிரியான கஞ்சி தெரியுமா பாஸ்? நல்ல கருத்தரிசி சோத்துல செஞ்ச கஞ்சி, அருமையா இருக்கு. இதை போய் பிடிக்கலங்கிறீங்களே. இந்த டேஸ்ட் பிரியாணி தின்னா கூட கிடைக்காது. என்ன பாஸ் நீங்க? சரி விடுங்க, உங்களுக்கு வேண்டாம் அந்த கஞ்சை வைங்க. நான் எங்க கஞ்சை குடிச்சிட்டு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் உங்க கஞ்சியை நானே குடிச்சுக்கிறேன். டேய், அதை சொல்லலடா. வேணா பார்த்தேன், கஞ்சியோட அருமை தெரியாம இருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன். பாருங்க கஞ்சி எப்படி முத்து போல இருக்குன்னு. கஞ்சிக்கு துவையல், கொஞ்சம் பழைய கூட்டு, எல்லாம் காம்பினேஷன் கலக்கலா இருக்கு போங்க. டேய், நான் சாப்பாட்டை பத்தி பேசல. வேற என்ன பாஸ்? வேற என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? டேய், எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலடா. அப்ப நான் ஜெயில களியும் சோறும் போடுவான், அதை திங்கிறதுக்கு போறீங்களா? டேய், நான் எதுக்குடா கழிச்சு வரதுங்க போனோம்? அப்புறம் என்ன பாஸ், இங்க நேரத்துக்கு நல்லா சோறு கிடைக்கி வயிறு நிறைய தின்னுட்டு மரத்து முட்டுக்குள்ள நிம்மதியா படுத்து தூங்கிட்டு ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சிட்டு நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப கிறுக்கு பிடிச்ச கணக்கா பேசிக்கிட்டு இருக்கீல. தங்க விலை என்ன விலை ஏறுதுன்னு பாத்தியா இல்லையா? அது யாருன்னா ஏறிட்டு போட்டு பாஸ், அதுக்கு எதுக்கு நம்ம கவலைப்படணும்? நம்ம என்ன பிள்ளை குட்டி வச்சிருக்கோமா இல்ல பொண்டாட்டி வச்சிருக்கோமா? பொண்டாட்டி வாங்கி தரல நம்ம சண்டை போடியதுக்கு நமக்கு தான் எந்த தொலையும் இல்லையே பாஸ். அப்புறம் எதுக்கு தங்க விலை கூடுனா என்ன குறைஞ்சா என்ன? நமக்கு என்ன வந்துச்சு? டேய் முட்டா பயலே, தங்க விலை ஏறுதுன்னா ஒவ்வொரு ரூபாயும் மதிப்பு என்னன்னு பாரு. தங்கத்தோட மதிப்பு ஒரு செயின் ஒரு நாளைக்கு அடிச்சாலும் போதும். ராசா கணக்கா உட்கார்ந்து திங்கலாம். இந்த பழைய சொத்து திங்கலாம், பிரியாணியே திங்கலாம். பாஸ் இங்க பாருங்க, என்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு இந்த ஊரு பிடிச்சிருச்சு, இந்த வீடு பிடிச்சிருச்சு, இந்த வேலை பிடிச்சிருச்சு. எனக்கு நிம்மதியா கால் வயிறு கஞ்சி இருந்தா கூட போதும். நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடுவேன். எனக்கு இந்த காசு பணம் நகை திருட்டு செயலு கஞ்சிக்கு இல்லாமல் அலையது பட்டினி கிடக்குது இதெல்லாம் எனக்கு வேண்டாம் பாஸ். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் பாட்டுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துருவேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா கிளம்பி போயிட்டேரும். இதுக்கு மேலே உங்களுக்கு நான் நல்லது சொல்ல மாட்டேன். ஆனால் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணவும் விட மாட்டேன் பாஸ். முதலாளி அம்மா வீட்டில் நகைக்கு கை வச்சிடலான்னு இதுக்கு முன்னாடி நினச்ச மாதிரி எதுவும் பண்ணலாம் நினச்சிங்க, அப்புறம் நானே போய் சொல்லிடுவேன். ஏய் சங்கரு, நீ நன்றி மறந்து போயிட்டல. நான் நன்றி மறந்து பேசல பாஸ். நமக்கு சோறு போட்டவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும், அதனால தான் சொன்னேன். சரி, ஆனா நான் அவங்க வீட்டுல திருடலனாலும் இந்த ஊர்ல யாரோட வீட்லயாவது ஒருத்தர் வீட்டுல பூந்து நான் நகையை திருடிட்டு போறது உறுதி. அதை நீ காட்டி கொடுக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேம்மா. அது உங்க விருப்பம் பாஸ். நான் உங்களுக்கு சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். உங்களுக்கு கால் வயிறு கஞ்சினால நிம்மதியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா அடையதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க உங்க விருப்பம் போல செய்யுங்க. டேய் ரொம்ப அதிகமா பேசாத. நீ ஆடு மாடுவெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு ஆட்டு புழுக்கையும் கழுத புழுக்கையும் பறக்கிக்கிட்டு இங்கே திரி. நான் வெளியில போய் செட்டில் ஆயிருவேன். நீங்க வெளியே போய் சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கும் சந்தோஷம் தான் பாஸ். இன்னையில இருந்து நான் அதுக்கான வேலையை ஆரம்பிக்க போறேன். எல்லா தெருவுலையும் எல்லா வீட்டையும் இனிமே நான் நோட்டை விடுவேன். நோட்டை விட்டு அதுக்கான வேலையில இறங்க போறேன். என்னமும் பண்ணுங்க பாஸ், இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. நான் வாரேன். டேய் எங்க போற? உட்கார்ந்ததுல இருந்து சாப்பிடு. வேண்டாம் பாஸ், மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நான் அப்புறம் சாப்பிடுறேன். இல்லை சங்கரே, சொன்னா கேளு, வா இதுல உட்கார்ந்து சாப்பிடு. வேண்டாம் பாஸ், பசிக்கல. அட என்ன இவன் கோச்சுக்கிட்டு போறான். நியாயமா நான் தான் இவன் கிட்ட கோவப்படணும். நல்லது சொன்னா நல்ல புத்தி சொன்னா கேட்க மாட்டேங்கான்னு இவன் ஏன் மேல கோச்சுக்கிட்டு போறான். போட்டோம் எத்தனை நாளைக்கு இவனை இப்படி இருக்கான்னு நானும் பார்க்க தானே போறேன். நான் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நகையை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிருவேன் பாரு. அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கஞ்சி இல்ல, ராஜ மரியாதை தான்.
தண்டபடினே தண்டபடினே நீ சாப்பிட வரீங்களா? யாரது சின்னத்திரையா? ஆ எங்க கஞ்சி குடிக்க கிளம்பியாச்சு? ஆமனே வாரீங்களா? இந்த வாரேன் இரு. வாங்கண்ணே வாங்கண்ணே, நல்லா பசி ஆயிடுச்சு. நீ இங்க வாரியா? இந்த திண்டு மேலே ஏறி உட்கார்ந்து குடிப்போம். சரி வேண்டாம் வேண்டாம், நானே எடுத்துட்டு வரேன் பாத்திரத்தை. கீழே உட்கார்ந்து விஸ்தாரமா குடிச்ச மாதிரி இருக்காது கஞ்சி. இந்த வாரம் போய் உட்காரு. எனக்கு பிடிச்சவனே, நெஞ்சில் தீய விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சி சிந்தையில செதஞ்சி. அந்தால நாசமா போச்சு போ. கரெக்டா சொன்ன பெரிய பொண்ணு. ஏடா பெரிய பொண்ணு, சும்மா இருக்க மாட்டியாளா? முதல்ல உன்னை பார்க்கையில மனசுல ஒரு மாற்றம் இல்ல. யாரு நானா? சீப்பா நீ இல்ல, வேற யாரு? மெதுவாக என்னில் வந்து நுழைஞ்சி ஞாபகத்தில் தொலைஞ்சி போனேனே. இது காதல்னு தோணல, கொடுத்த காயங்கள் ஆறல. நீ இங்கு இல்லையே, மனம் பின்ன உள்ளதே, நான் தனிமையில் தீய நனைஞ்சி போறேனே. அட நீ என்னைய பார்த்து பாடுறத பார்த்து இது ஒரு வானவில் குரூப்னு முடிவு பண்ணிட போறாவ. அடைச்சிப்ப, இது உனக்கு இந்த பாட்டு ஞாபகம் இல்லையா? பிக் பாஸ்ல வந்துச்சுல்ல, ஒரு பிள்ளை ஒரு பையனை பார்த்து பாடிட்டு நடந்தது, அந்த பாட்டு தான். அந்த கர்மத்தை தான் நீ இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தியாக்கும். ஏன்னா இந்த பாட்டு ஏதோ அர்ஜுன் படத்துல வர பாட்டு தானே. இப்ப எந்த புது பாட்டாக்கா ஒழுங்கா வருது? எல்லாம் பழைய பாட்டுல இருந்து டப்பிங் பண்ணி தான் வருது. ஏன்னா என்ன இவன் என்ன மலைப்பானம்பு கணக்கா ஊழ்ந்துட்டாக்கா? வாங்கக்கா, அது என்ன கையில கொண்டாங்க பாப்பா. திங்கிறதுக்கு ஏதோ லட்சி கொண்டு வந்திருக்குதே. எந்திரிங்களா முத, தான் வாரேன். அட பலகாரம் இவ்வளவு எங்க உள்ளது? அது யாரும் என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவிய, ஏதோ விசேஷமா என் வீட்டுல விசேஷம் முடிஞ்சிட்டு போல இருக்கு. அவரு கூப்பிட மறந்துட்டேன், குவாச்சிக்கிட்டாத இந்த பலகாரம் மட்டும் அவரை கொடுத்து விட்டுருக்காரு. இவ்வளோ காலையில பள்ளியோடத்துக்கு போறதுக்கு கிளம்ப லேட் பண்ணிட்டாளுவல, காலேஜ் பஸ்ஸை விட்டுட்டாளுவ. அந்த இவரு கொண்டு போய் வண்டியில விட போனாரா, விட்டுட்டு வரும்போது பார்த்தாரா, பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டு போய் வானு பலகாரத்தெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதான் என்னத்துக்கு போட்டு வாங்கிட்டு வந்து, அதான் கூப்பிட மறந்துட்டாருல, அப்போ ஏன் வாங்கினியன்னு சொல்லி சத்தம் போட்டேன். சரி மறந்துட்டேன்னு சொல்றவரை வேற என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தந்துதான் வாங்கிட்டு வாரேன்னு சொல்லிட்டு தந்துட்டு வேக வேகமா தோட்டத்துக்கு ஓடினாரு. கஞ்சி ஊற்றி கொடுத்தேன், கொண்டுகிட்டு போனாரு. அதான் எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்லையே, இவ்வளோ பலகாரம் கொடுத்து விட்டுருக்காவல. இந்த பாரு ஒருத்தி ரொம்ப நேரமா கையை நீட்டிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் கொடுல, எடுத்து திங்க சொல்லுங்க. பாம்பு கணக்கா தான் கிடக்கா, ஒரு படியா நெளிஞ்சுக்கிட்டு. ஒரே சடவா இருக்கு, என்ன பண்றது? எனக்குமே அப்படிதான் இருக்கு. கோயில்ல அன்னைக்கு முழிச்சிருந்ததுக்கு அப்புறமா எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் படுத்து படுத்து கிடக்கணும் போல, தூங்கணும் போலயே தான் இருக்கு. வேற அப்படியே வீட்டுல படுத்து படுத்து கிடந்தாலும் வேற சுவாம்பலா இருக்குமேனு வேற படுக்காம கொள்ளாம எந்திரிச்சு அப்படி நடமாடியது. ஆமா அப்படித்தானே எங்கோட்டு பிள்ளைகள் இன்னைக்கு தூங்கிட்டு இவ்வளவு நேரத்துக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டாலுவே. அடிச்சு பிடிச்சுதான் எந்திரிச்சு சாப்பாடு கட்டி வச்சிருக்கலாம், எந்திரிச்சு ஓடுங்கன்னு கிளம்பினாலுவே கடகடன்னு. அதுக்குள்ள பஸ் போயிட்டான். லட்சுமி, அட வாங்க மீனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாமா வாமா, அட வீட்டுக்கு வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நாங்களும் இதுலயே உட்கார்றோம். எம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. எப்படில உன்னையே தானே காணும் ஒரு மாசமா தேடிட்டு இருந்தாவே உன் மாமியாரும் உன் புருஷன் எல்லாம். ஆமா, எங்க இருந்த இவ்வளவு நாளா? அம்மா கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. உனக்கு வாயை அரைக்கிறதுக்கு கொடுத்துருக்குல்ல, அதை அரைச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சரிக்கா சரிக்கா, நான் ஒன்றும் பேசல. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க மைனி, அவளுக்கு பேச தெரியாது. இப்படிதான் பேசிட்டு டப்பா என்னத்தையாவது. பிள்ளை நல்லா இருக்கல்ல? இப்போ அடிபட்டதெல்லாம் சரியாயிடுச்சாம்மா? சரியாயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளே இப்படியே வீட்டு செவத்தையே முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு போனேன்னு நோண்டிக்கிட்டு இருக்குது. அப்படி வீட்டுக்குள்ளே இருக்காதம்மா, மனசுக்கு சங்கடமா இருக்கும். கொஞ்சம் நாலு பேட்டு பேசி வாங்கி இருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். சரியா போச்சு பாங்க. எங்க மாமியார்லாம் வெளியே போகக்கூடாது, அதுவும் முக்கியமா லட்சு கூடலாம் சேராதன்னு சொல்லும். நீங்க என்னன்னா மாமியார் இங்க கொண்டு வந்து விடுறீங்க. இருக்கிறதுலே அருமையான மாமியார் நீங்க தான் போங்க. அதுக்கு இல்லம்மா, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. நான் அங்கங்கே வெளியே தெருவுக்கு போவேன், இவன் எங்கேயும் போகவும் மாட்டா. அதுக்கு தான் இங்கே வந்தாலும் கொஞ்சம் கலகலன்னு நீங்களெல்லாம் இருப்பீல்ல, பத்திரமா பார்த்துக்கிடுவியே, அவள்கிட்டையும் கொஞ்சம் பேசுவியல்ல, அதுக்கு தான் சொன்னேன். இந்த பாருல, நீ காலையில 10 மணிக்குள்ள வேலையை முடிப்பியோ முடிக்க மாட்டியோ, என்ன வேலை கிடந்தாலும் அந்தந்தால போட்டுட்டு 10 மணிக்கு ஷார்ப்பா எங்க கூட இங்க வந்து அட்டெண்டன்ஸை போட்டுருந்தோம். என்ன இதுதான் சங்கத்தோட முதல் ரூல்ஸ். சரிக்கா, அதெல்லாம் அவள் 10 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவா. அதுக்கப்புறம் மதிய வேலையை நான் தான் பொறுமையா இருந்து செஞ்சா போதும்னு பொறுமையா இருந்து செய்வேன். எங்க சங்கத்துல சேர்ந்தனா அங்கங்க எப்பப்ப எங்கெங்கெல்லாம் வெளியே கூப்பிடுறோமோ எல்லா இடத்துக்கும் வந்துடணும். முக்கியமா எங்கேயாவது சாப்பாடு செய்வோம், கூட்டாஞ்சோறு செய்வோம், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அடப்போம். செய்யற இடத்துக்கெல்லாம் வந்துடணும். ஆமா, எங்க கூட்டத்தில் இழிச்ச வாச்சின்னு ஒருத்தி இருந்தா. ஒரு பிள்ளை பிறந்தது தான் பிறந்தது, வெளியே வர முடியாது, அதை பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டு தான் வருவேன்னு இருக்கா. அது மாதிரி நீயும் இடையில கன்சீவ் ஆயிட்டு ஓடிடாத சொல்லிட்டேன் அம்மா. வாயை வச்சுக்கிட்டு 2 பேரும் சும்மா இருங்களா? ஒரு மாமியார் முன்னாடி இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசுவியே.
அதை அடுத்து மருமோ ஒன்று கன்சீவ் ஆகாதா குழந்தை வராதான்னு காத்துக்கிட்டு அடக்கம். அது இருக்கும்போது அடுத்து நீங்க கன்சீவ் ஆகி போயிடாத இருந்தாலங்க நம்ம கூட்டத்துக்கு சீக்கிரம் வந்துட்டல்ல, இனிமே சீக்கிரம் கன்சீவ் ஆயிருவா பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சா எங்களுக்கு சந்தோஷம்தான். எல்லாம் நல்லதே நடக்கும் மைனி, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. நான் பாத்துக்கிட்டேன் பிள்ளைய. உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வாயினமா. சரிக்கா. அப்ப நம்ம கூட்டத்துல ஒரு ஆளு ஜாயின் பண்ணிருச்சுன்னு சொல்லுங்க. இந்தா உன் பேர் என்ன? அஜித் பொண்டாட்டி தானே? ஏம்மா இது ஏன் மோய் பொண்டாட்டிமா ஷாலினி? அதான் இந்தா ஸ்வீட் எடு கொண்டாடு.